மா என்னம்மா இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் அவங்க ஃப்ரெண்டுனா வந்துகிட்டு இருக்காங்க? ஏமா கோவப்படுற? இப்பதானே சொல்லியிருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட போறாங்க. தங்கச்சி அண்ணே உன்கிட்ட சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, இவ்வளவு லேட்டாவா வருவ? சரி வா. இதான் எங்க அண்ணன். தங்கச்சி வாங்க சொல்லணும். என்னண்ணே இப்ப என்னன்னா தனியா பேசணும்? தங்கச்சி ஆமா இது யாரு? ஐயோ அத சொல்ல மறந்துட்ட பாரு. அவன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையன். நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்கிறாதாமா. அது ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காமா. வாழ்க்கையில விளையாடுறான்னு நினைக்கிறேன். அண்ணே நிறுத்துன. வந்தமா ஃபங்க்ஷனை பார்த்தமா திண்டமா போயிட்டே இருக்கணும். அவனை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதை விட்டுட்டு அவன் கெட்டவன் நொட்டவன் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத. என்னம்மா அவரு பாட்டுக்கு போறாரு? அவருக்கு ஏதோ வேலை இருக்கான், அதான் போறாரு. வா நம்ம வந்த வேலையை பார்ப்போம். டேய் மச்சான் இங்க நிமிஷம் வாங்க. திவ்யா என்னடி கோச்சுக்கிட்டியா? வர லேட் ஆயிடுச்சுடி. பரவாயில்லடி, நீ வந்ததே போதும். நீ சொன்னல இது அவன் தானா? ஆமாண்டி. அவன் தாண்டி என் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஏமாத்தினவன். அவனையாடி நீ கல்யாணம் பண்ணிக்க போற? அவன் பெரிய பொறுக்கிடி. காலைல போனாங்கல்ல அந்த அண்ணன் வராங்க பாரு. அண்ணே சாரிண்ணே, என்ன மன்னிச்சிருண்ணே. தங்கச்சிமா நீ என்னமா தப்பு பண்ண? நான் தாம்மா அவனை பத்தி தப்பா சொல்லிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அண்ணே நீ ஏன்னா மன்னிப்பு கேக்குற? அந்த பொறுக்கிய பத்தி எனக்கு இப்பதானே தெரிஞ்சிச்சு. டேய் மச்சான் எப்பூரா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க? டேய் மச்சான் மெயின்டைன் பண்ற அளவுக்கு மெயின்டைன் பண்ணன்றா. அப்புறம் கல்யாண பேச்சு எதுவும் எடுத்துட்டு வந்தான்னு வச்சுக்கோமே ஓல்ட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கன்றா. டேய் வாழ போறது ஒரு லைஃப்டா. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த பொண்ணை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன்னு. நீங்க சொன்ன நல்லது கூட காதல் முகத்தினால நாங்க தானே தப்பா எடுத்துக்கிறோம். இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களாம்மா? என்னைக்குமே உங்க நல்லதுக்கு தாம்மா நாங்க சொல்லுவோம். நீங்க கெட்டு போகணும்னா நாங்க ஆசைப்படுவோம்.